எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக மாத பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. மகர லக்னத்தில் குருமகா தசையில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறோம்னா மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரமானது மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும். மிருகசீரிச நட்சத்திரம்ன்றது இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பிறகு வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தானுங்க மிதுன ராசி. அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தை மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய பார்வை தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதி வரை உங்கள் ராசி மேலே படக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசியாதிபதி புதன் போராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தனகாரகன் குரு, செல்வந்தர் சுக்கிரன். அப்போ சுக்கிர பகவானுடைய சாரம் போராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 553 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசியே உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடையாது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசிநாதன் நிறைவான இடத்துல இருக்கக்கூடிய சூழலால் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுவதால் 100% உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது. வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. அதுபோக தொழில் ஸ்தானாதிபதி மிதுன ராசி மிதுன லக்னகாரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு 12வது பாவகத்தில் இருக்கிறார். இப்போ வரைக்கும் 12வது பாவகத்தில் தானே இருக்கிறார். இதனால் 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 10,000 ரூபாவும் செலவாக இருக்கும், 20,000 ரூபாய் சம்பாரிச்சா 20,000 ரூபாவும் செலவாக இருக்கும், 50,000 ரூபாய் சம்பாரிச்சிருந்தா 50,000 ரூபாவும் செலவாக இருக்கும். இது வரைக்கும் என்னடா மிச்சம்னா செலவினம் தான் கொடுத்ததே தவிர வரவு வந்ததுங்க, வரவுக்கு மேலே செலவு வந்ததுங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல தான் மிதுன ராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் தை மாதம் 1ஆம் தேதியே தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதினா நம்ம மிதுன ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி கடகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தனகாரகன் இருக்கார். அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ தனகாரகனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் தனஸ்தானாதிபதி இருக்கிறார். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் பரிவர்த்தனை யோகம். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் நீச்ச பங்கம் பெற்று குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி தனஸ்தானாதிபதி சந்திரனோடு இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுது. அதனால் சரியாக தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 8 தேதிக்குள்ளார அந்த 8 தேதிக்குள்ளார மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கிற கஷ்டம், பண ரீதியாக இருக்கிற கஷ்டம் சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு சம்பாதனை இல்லாமல் கஷ்டம், ஒரு சிலருக்கு சம்பாதனை இருந்தும் ஒரு பைசா மிச்சப்படுத்த முடியல, நிம்மதி இல்லை, இப்படின்ற கஷ்டம். எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசியில் அவதரித்த உங்களுடைய சங்கடங்களை சரியாகிறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அமைப்பு வரக்கூடிய தை மாதம். தை மாதம் 1லிருந்து 8 தேதிக்குள்ளாரவே நிச்சயமாக 100% நல்ல அனுகூலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, என்னதான் நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்தாலும் அந்த நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாமளும் சேர்ந்து பயணிச்சாதானே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதை விட்டுப்புட்டு நேரம் சரியாக இருந்தால் எல்லாமே சாமி பார்த்துக்கும், விதி பார்த்துக்கும் அப்படின்னு அது சரி வராதுங்க. அதாவது தெய்வம் மனச ரூபன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் மூலியமா நாம் போய் சேர்றதுக்கான நாம் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு உண்டான பாதையை காட்டும் பிரபஞ்சம். அந்த மாதிரி நான் சொன்ன வாக்கு வேத வாக்காக நினச்சிக்கிட்டு தை 1ஆம் தேதியிலிருந்து தை 8ஆம் தேதி வரை நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, கமிட்மெண்ட்டுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளியே போனால் என்ன சார் பண்ணுறது, இடம் மாறணும்னு நினைக்கிறேன், சப்போஸ் பாதகமாயிட்டா நான் என்ன பண்ணுறது, மாதத்துக்கு 50,000 ரூபாய் எனக்கு வேணுமே, வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. துணிஞ்சு செயல்படுங்க. வர தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானுடைய பார்வையில் இருப்பார். அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் சூரியன் தகிரியஸ்தானாதிபதியாக வருவார். வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லைங்க. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிராப்தம் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதில்ல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நல்ல பலனே கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். அந்த அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளார எந்த நாளில் வேணும்னாலும் உங்களுக்கு சாதகமான பலன், சாதகமான அனுகூலம் கொடுக்கலாம். 5ஆம் தேதி கொடுக்கலாம், 6ஆம் தேதி கொடுக்கலாம். நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் வரதான் செய்யும். அதே மாதிரி நான் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேனுங்க, 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் அவதரித்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி குரு தான். அந்த குரு ஐன சுகஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து 11ஆம் தேதியில் இருந்து 29ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார். 11ஆம் தேதி புதன் பயிற்சி அடைகிறார். எங்கே இருந்து? தனசில் இருந்து மகரத்துக்கு வரார். 11ஆம் தேதி தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில், அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குடும்பஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து பார்ப்பார். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகலையன்ற கவலைங்க, ஒரு சிலருக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணோன்ற கவலை. ராசி ஒன்று தானுங்க, ஆனால் வெவ்வேறு எதிர்பார்ப்பு, வெவ்வேறு கவலை. அப்போ இந்த நேரத்தில் திருமணம் நடக்காத தாமதம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகளை போக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சார் இதுக்கு என்ன சார் ஆதாரம்? நீங்கள் ஆதாரத்தை சொல்லுங்கள் சார். சத்தியமாக சொல்கிறேனுங்க, சுக்கிரனும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்ய போகிறாங்க இந்த தை மாதத்தில். அந்த மாதிரி ஒரு அற்புதம் இருக்குது. 15ஆம் தேதிங்க, தை மாதம் 15ஆம் தேதி அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தேவகுருவுடைய வீட்டில், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டில் 2 பேரும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்க காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டை குருவும் பார்ப்பார் 5வது பார்வையா, சுக்கிரனும் பார்ப்பார் 7வது பார்வையா. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதனை குரு திருமணஸ்தானாதிபதி பார்க்குறார். இது எல்லாமே நமக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்னா, அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. திருமணம் ஆயிட்டு நிம்மதி இல்லாத தம்பதிகளுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணத்தில் இருக்கிற தடைகளை போக்க போகுது. 6 வருஷமாக உசுருக்கு உசுரான்னு நேசிச்சுட்டு இருந்தாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோமே, ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருந்தால்
எனக்கு கிடைச்சா என் மேலே தப்பில்லை அப்படின்ற விவரத்தை நான் சுட்டி காட்டுவேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை உண்மையிலேயே அருமையான நேரம். என்னத்துக்கு? வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறதுக்கு, வாழ்வாதாரத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கு 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் வந்துடும். 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. இது எல்லாமே வாழ்வாதாரத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை வாய்ப்பு இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஒரே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்ட்டு ஒன்றும் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பு, ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு விதமான வேலை. அப்போது வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது 2 முறை. தை 1லிருந்து 8 வரைக்கும் ஒரு முறையும், 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை இன்னொரு முறையும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை, ஏன் 30 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. 15லிருந்து 30 வரை, தை மாதம் 15லிருந்து 30 வரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோளாறு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இன்னைக்கு கூட மிதுன ராசியில் அவதரித்தவங்க எப்படின்னா, மிதுன ராசிகாரங்களால் மற்றவங்க வாழ்வாதாரம் நல்ல விதமாக இருக்குமே தவிர, மிதுன ராசிகாரங்களால் யாருடைய வாழ்வாதாரம் கெட்டு போச்சு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. மற்றவங்களால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சொல்லுவோம் இல்லைங்களா, காய்க்கிற மரம் தானே கல்லடி போடுன்ட்டு. அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்மையிலே நல்லாவே பொருந்தும். வரக்கூடிய காலகட்டம் நிறைவான ஒரு காலகட்டம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் மீண்டும் மீண்டும் நான் கொடுக்குறேன். 11ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்தே சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து பார்ப்பார். நல்ல பரிவர்த்தனை. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பார். சுக்கிரன் குரு கிரக பரிவர்த்தனை செய்திருப்பார். அந்த நேரத்தில் செவ்வாய், அவர் 2 விதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் என்னன்னா, லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், பகையை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். 6வது பாவகத்துக்கு அதிபதி இல்லையா, பகையை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அப்போது அவர் 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு வர, ஏன்னா வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் இல்லைங்களா. கிட்டத்தட்ட இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், தை மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரத்தில் தான் இருக்கிறார். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீச்ச பங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் செவ்வாய் இருக்கிறார். அதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் மிதுன ராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஊறுபட்ட மன அழுத்தம், வயிறு எரிச்சல். எதுக்கு வயிறு எரிச்சல்? அல்சரா இல்லை, வேதனை, துக்கம், அதனால் ஏகப்பட்ட வயிறு எரிச்சல். இது எல்லாமே நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எந்த ஊரில் வேணாலும் இருங்க, நான் சொன்னது நடக்கலைன்னு என்னன்னு கேளுங்க. தை மாதம் 8ஆம் தேதி அந்த மன அழுத்தம் நீங்க போகுது. அந்த வயிறு எரிச்சல், உங்களுக்கு அந்த மன அழுத்தம் சரியானா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். சரியா? சொல்ல முடியாத சங்கடம் ஏகப்பட்டது இருக்கும். 8ஆம் தேதியோட உங்களுக்கு ரிலீஃப். அந்த 8ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 2ல் குருவுடைய சாரம் வாங்கக்கூடிய சூழல், குருவுடைய வீட்டையும் பார்க்குறார். வராத பணம் சேரும், கொடுக்காதவன் கொடுத்துட்டு போவான். இதுவரை இந்த நிமிஷம் வரை நீங்கள் கேட்ட ஜோசியம் பொய்யா இருந்திருக்கும், கும்பிட்ட சாமி கல்லாக இருந்திருக்கும், செலவு செய்த காசு செம்பா போய் இருந்திருக்கும். வரக்கூடிய தை மாதம் 8 தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள். ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனுங்க, அனாவசியமாக வார்த்தை விடலை. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. இது நடக்கும், நடந்தே தீரும், இதில் மாற்று கருத்து கிடையாது. மிதுன ராசியில் பிறந்தவங்க தை மாதத்தில் பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா,
தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு வழி பிறக்க தான் போகுது. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரதான் போகுது. சரி நண்பர்களே, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் இல்லையா? காலம் அறிந்து தான் பயிர் செய்யணும். அந்த மாதிரி சுபிட்சமான கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது அதனுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. போக வேண்டிய இடம் சிறப்பாக இருக்கும், நிறைவாக இருக்கும். என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.